அட்டாட்சி உபதேசம் பெற்ற இக்ஷ்வாகுன்ற ராஜா பகவானை கூட தபசு பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி தபசு பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, கோட காலத்துல பஞ்சாக்னிய நிறுவி தபசு பண்றான். குளிர் காலத்துல ஜலத்துல உட்காந்து தபசு பண்றான். மழை காலத்துல சொட்ட சொட்ட நடந்து தபசு பண்றான். இப்படி கஷ்டமான தபசீவம் பண்ண இந்திரனுக்கு பயம் கொடுத்து. ஏன்னா இந்திரன் யார் தபசு பண்ணாலும் கெடுக்கதான் பார்ப்பான். முதல்ல இவன் எங்க இந்திரனோட பதவிக்கு வரப்போறானோ அப்படின்னு நினைச்சு மன்மதன் அனுப்புறான், மலைய மாதத்தை அனுப்புறான், வசந்த காலத்தை அனுப்புறான், அப்சர ஸ்திரீகள் அனுப்புறான். இவை எதுக்கும் அவன் மயங்கவே இல்லை. அந்த மன்மதனை கூட்டு உட்காந்து வச்சு நல்ல சுருமி சாப்பாடு போட்டு அமைச்சுட்டான். மன்மதன் சொல்றான், இது வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு மயங்கிருந்தா, இப்படி ஒருத்தன் மயங்காதவன் இல்லை, உன்னுடைய காலம் சித்தியாகும்னு வாழ்த்துட்டு போறான். வசந்த காலமும் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி ஒரு நல்ல இவனும் பஞ்சாண்டியில இருக்கான். அப்பேர் வசந்த காலம் தழுவித்துனா எப்பேற்பட்ட சுகமான உடம்பு, அதுக்கும் மயங்கல. அப்சர ஸ்திரீகளுக்கு மயங்காத ஆளிலே அவளுக்கும் மயங்கல. மன்மதனை கூட்டு நல்லா பிரசிற்ற ஆசிரமத்தை விட்டு உபதேசம் பண்ணி நல்லா ஃபுல் மீல்ஸ் அவருக்கு போட்டு சிரிச்சுட்டே அனுப்பினா. மன்மதன் வாழ்த்துட்டு போனான். சரி, இது எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த இந்திரனானவன் என்ன பண்ணா, தன் வஜ்ராயுதத்தை எடுத்துண்டு ஓங்கி அடிக்க வந்தா இக்ஷ்வாகுவை. பெருமாள் சக்கரமூர்த்தி சின்ன இல்லையா, ஸ்புரத் சகசா சிகா தீரம் ஸ்புரத் பாஸ்கர கோடி துல்லியம் ஸ்புரத் விஷாம் பிராண விநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தி இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் தன் கையிலிருந்து புறப்பட்டு வஜ்ராயத்தை ஒரு அட்டி அடிச்சு இந்திரனை கீழே தள்ளிவிட்டார். இவர் மட்டும் இக்ஷ்வாகு மட்டும் சக்கரத்தாழ்வார் ஹெல்ப் பண்ணல, காப்பாத்தல. இவன் குடும்பத்திலே இருக்க பின்னாடி அம்பரீஷனுக்கும் துர்வாச முனிவர் சாபமட்டத்தையே சக்கரத்தாழ்வார் தான் ஹெல்ப் பண்ணார். இப்படி மன்மதனும் இந்திரனும் கலைக்க பார்க்க, இப்படி கலையாமல் நின்ற இக்ஷ்வாகு அட்டாட்சி உபதேசம் செஞ்சிருக்கான். தபசை கலைக்க முடியல. பெருமாவோட சக்கரமானது வஜ்ராயத்தை அடிச்சு கீழே தள்ளிடுத்து இங்கிருந்து பிரம்மாவின் இடத்துல போய் இந்திரன் சொல்றான், இவன் எதுக்காக தபசு பண்றான்னு தெரியல, இவன் என்னங்க தபசு பண்றான் நீங்க தான் கேட்டு சொல்லணும்னு கேட்கிறார். பிரம்மாவும் இந்திரன் சொல்லி கேட்டு பெரிய பெருமாளை குறித்து போய் கேட்கிறார், இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, இவன் எதுக்காக தபசு பண்றான்னு தெரியலன்னு கேட்க, பெருமாள் பிரம்மாவுக்கு மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாருங்க.